ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப தெய்வீகமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம். முக்கூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் ஒருத்தங்க கொடுத்த ஒரு அருமையான ஒரு பதிவு. அவர் சொல்லியிருக்கிற ஒரு சீக்ரெட்டான ஒரு தாந்திரிக முறை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள அசைக்கக்கூட முடியாத ஒரு வெற்றி நிலையை அடைய முடியும். அதாவது வெற்றியோட உயரத்துக்கே போக முடியும். அவங்க கூட அந்த சுவாமியே ட்ராவல் பண்ணுவாராம். நான் சொல்லுவேன் இல்லையா, என் கூட அந்த தெய்வம் துணைக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அந்த சுவாமியே என் கூட துணைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவர் சொல்கிற இந்த முறையில் அந்த தெய்வம் நம்ம கூடவே வருமா, நம்ம கூடவே இருந்து நமக்கு அனுகிரகம் செய்யும். நம்மளை யாரும் தொடக்கூட முடியாத ஒரு உச்சத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். என்ன அந்த ரகசிய முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சின்ன டவுட்டு கூட உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகைக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா, வளர்பிறை பஞ்சமி 18ஆம் தேதி வருது. 17ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுலாம் நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே தெரியல, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க, சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சக்தி வாய்ந்த அந்த முறை, சித்தர் சொல்லி வச்ச அந்த ரகசிய தாந்திரிக முறை என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. அஜிகா வணக்கம். என் பையன் 11th பாஸ் ஆகும்னு சொல்லி நவமூலிகத்துக்கு 2 பஞ்சமிக்கு கொடுத்தான். நான் வெற்றிகரமாக பாஸ் ஆகிட்டேன் அஜிகா. உங்களுக்கும் வராகி அம்மாவுக்கும் சித்தரையாவுக்கும் கோடான கோடி நன்றி அக்கா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பையன் பாஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அது கேட்ட மாதிரியே நடந்துருச்சு. வராகி அன்னைக்கும் வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற அந்த முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, சித்தர் சொல்லி வச்சு ஒரு ரகசிய சூட்சம முறைன்னு இதை சொல்லுவாங்க. இதை முக்கூர் சித்தர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது முக்கூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாங்க. இவர் தீவிரமான ஒரு நரசிம்மர் பக்தர், ரொம்ப தீவிரமான நரசிம்ம பக்தர். நரசிம்மரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். இவர் நிறைய விஷயங்கள் கொடுத்ததில்ல, நரசிம்ம அக்ஷரங்கள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கார். அதில் இருக்கிற ஒரு பகுதி நம்ம யார் ஒருத்தங்க அதை பயபக்தியோட உண்மையான நம்பிக்கையோடு நம்ம அதை படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு வரோமோ, அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். நீங்கள் நம்ப முடியாத உச்சத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்கும், நம்ப முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவர் சொன்னதில் அது கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வரி ஒரு ஸ்டான்ஸாக போல தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸி, அதை நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த வழிபாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்ச நரசிம்ம வழிபாடுன்னு சொல்கிறாங்க. பஞ்ச நரசிம்ம வழிபாடு அப்படிங்கிறது 5 வகையான நரசிம்மர்: உக்ர நரசிம்மர், வீர நரசிம்மர், ஹிரண்ய நரசிம்மர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். இந்த 5 நரசிம்மரையும் ஒன்றா சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணுறது. இந்த 5 நரசிம்மரையும் ஒன்றா சேர்த்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையே அவர்கிட்டருந்து வராது. ஏன்னா நிறைய தெய்வங்கள் அவதாரத்தில் பார்த்தா அவங்களோட அவதாரங்களுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். ரொம்ப நாள் அந்த அவதாரம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரே நாளில் தோன்றி ஒரே நாளில் முடிஞ்ச அவதாரம் அப்படின்னா நரசிம்ம அவதாரம். வெறும் 29 நிமிஷங்கள் மட்டுமே அவரோட அவதாரம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஒரே நாளில் தோன்றி ஒரே நாளில் மறைஞ்ச அவதாரம் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நிறையா சூட்சம ரகசியங்களையும் நம்மளோட சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் அந்த அவதாரத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, நம்மளோட கஷ்டங்களும் அப்படி தானா. யார் ஒருத்தங்க அந்த அவதாரத்தை, நரசிம்ம அவதாரத்தை பயபக்தியோட வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க கஷ்டங்களும் உடனே ஆரம்பித்து உடனே முடிச்சிருவார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் ஆரம்பித்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, பல வருஷம் தொடர்ந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை ஒரே நாளில் முடிச்சு வைக்கக்கூடிய சக்தி இந்த பஞ்சமுக, அதாவது பஞ்ச நரசிம்மர் வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்கிறதுக்கு நரசிம்மரை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. அதாவது தாயோட கருவிலிருந்து வந்தால் கூட லேட் ஆகும்னு தூணை பிளந்துட்டு வந்தாராமா. எதுக்காக அப்படின்னா, தன்னோட பக்தர் கூப்பிட்டுட்டாங்க, என்னை கூப்பிட்டுட்டாங்க, அவங்க கூப்பிட்ட உடனே நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறனால தூணை பிளந்து வந்தனால தான் தெய்வத்தை தூணிலும் இருப்பாங்க, துரும்பிலும் அந்த தெய்வம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ முக்கூர் சுவாமிகள் அவர் சொல்லி வச்ச அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மந்திரம் மறுபடியும் சொல்கிறேன், மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் டைம் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சொல்லணும்னா, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடி வானுதலே. ரொம்ப சூப்பரான ஒரு மந்திரங்க. படிக்கும் போதே மனசுக்கு அத்தனை ஒரு சந்தோஷமாக இருக்குது. தமிழில் தெளிவாக இருக்குது. ஒரு வாட்டி இதை நீங்கள் படித்தாலே போதும். ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்லணும். சரிங்களா? அதுவும் பர்டிகுலராக சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற இந்த மந்திரம் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலே உடனே பலன் தெரியுமா. பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவனே, தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவனே, நினைத்த மாத்திரத்தின் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே, லக்ஷ்மி நரசிம்மனே, உனது திருவடியை சரணடைகிறேன். இது வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த மந்திரம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 2-3 வாட்டி நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். இதை சொல்லி கூப்பிட்டாலே அவர் எங்கே இருந்தாலும் வந்து நமக்கு உதவி செய்வாராம். நரசிம்மர் வந்து எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நிறைய விஷயங்களில் பாதுகாத்திருக்கார். இந்த மந்திரத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த முக்கூர் சித்தர் அவர் சொல்கிற மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 9 முறை வந்து நம்ம சொல்லணும். இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். இந்த வழிபாடு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பஞ்சமுக விளக்கு வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். மண் விளக்காக வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பித்தளை விளக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்கு யூஸ் பண்ணுங்கள். 5 முகம் கொண்ட அந்த விளக்கு வாங்கிட்டு சாதாரண வெள்ளத்திலேயே வந்து போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய், கடையில் வந்து இலுப்பை எண்ணெய்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த இலுப்பை எண்ணெய் எதுக்குன்னா, தீராத வியாதிகளுக்கும் கடன் பிரச்சனைக்கும் நமக்கு விடை கொடுக்கும். நிறைய வகையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. நரசிம்மர் வழிபாட்டுக்கு இலுப்பை எண்ணெய் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலுப்பை எண்ணெயை போட்டு 5 முக தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். 5 நரசிம்மரையும் ஒன்றா வழிபடுறது தான் பஞ்ச நரசிம்மர் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்ச நரசிம்மர் வழிபாடு யார் ஒருத்தங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். இந்த வழிபாடுகளே நம்ம சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்பப்போ பண்ணலாங்கிறதே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வழிபாடு சுவாதி நட்சத்திரம், அது வந்து நரசிம்மருக்குரிய நட்சத்திரம். அது அந்த சுவாதி நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்து அன்னைக்கு வந்து இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம். காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங்கும் நீங்கள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வரும் பார்த்தீங்களா, அன்னைக்கும் பண்ணலாம். செவ்வாய் பிரதோஷம் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் செவ்வாய் பிரதோஷம் எப்போ வருதுன்னு பார்த்து அப்போ பலன் வந்து சூப்பராக இருக்கும். அப்போ பண்ணி பாருங்கள். நார்மலாக செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் அமாவாசையில் நரசிம்மருக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த நாளெல்லாம் உகந்தவைன்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமையும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. சரிங்களா? இன்னொரு முக்கியமான நேரம்ங்கிறது நம்ம நரசிம்மர் அவதரித்த நேரம்னு சொல்கிற பிரதோஷ காலம், ஈவினிங் 4:30 to 6:30 அந்த நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா, அந்தந்த தெய்வத்துக்குரிய நேரத்துலையும் அவங்களுக்குரிய நட்சத்திரங்கள்லையும் கரெக்டாக நம்ம அவங்கள பிடிச்சி வழிபாடு பண்ணும்போது பர்ஃபெக்டான ஒரு வெற்றி அப்படிங்கிறது நம்ம கையில் கிடைக்கும். அதனால தான் சித்தர்கள் வந்துட்டு நேரம் காலம் சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையே எப்படி யூஸ் பண்ணால் வெற்றி கிடைக்குங்கிற சூட்சம முறை தான் சித்தர்கள் நமக்காக வேண்டி சொல்லி வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினாலே நல்ல வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி இந்த பஞ்ச நரசிம்மர் வழிபாடுங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. மிகவும் சக்தி வாய்ந்த முறை. வெற்றிங்கிறது உங்கள் கூடவே இருக்கும். எதிரிகள்ன்றது உங்கள் கண்ணு முன்னாடி கூட இருக்க மாட்டாங்க. எப்படி ஓடி ஒளிவாங்கன்னே தெரியாது. தர்மத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அதர்மத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி அந்த நிமிஷமே அவதரித்த ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி உடனே பிறந்த அவதாரம். ஸோ அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளை சுற்றி நமக்கு தெரியாமல் யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும், நம்மளை அழிக்கணும்னு நினச்சாலும் அவங்க அடியோடு மறைஞ்சு போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணி விட்டுருவார். நம்ம வழியில் கூட வரமாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவரை கண்டிப்பாக நீங்கள் கும்பிடுங்க. ரொம்ப பாசமான ஒரு தெய்வம், ரொம்ப அதிர்ஷ்டமான தெய்வம். இவங்க கும்புறது மூலமாக நிறைய நன்மைகள் நடக்குதுங்க. தொழில் ரீதியாகவும் அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் நரசிம்மரை கும்புறனால. அதனால் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி பண்ணுங்கள். இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு யோகம் இருந்தால் தான் நம்மளால் செய்யக்கூட முடியும், நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் கிழக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.